ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என் சிஸ்டருக்காக நான் ஒரு கேக் பண்ணியிருந்தேன். அவளுக்கு சாக்லேட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னால், அதனால நான் வெளியே போய் வாங்குறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. சரி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெசிபி ஒன்று பண்ணோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் நம்ம பண்ணி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணோம். இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா 2 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர். நீங்கள் நல்ல டார்க் கொக்கோ பவுடரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே அந்த கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனால் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் எந்த லப்ஸுமே இருக்காது. இப்போ வந்து அதை ஓரம் கட்டிட்டு ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சருக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பட்டர் வேணால் எடுத்துக்கலாம், ஹோம்மேட் பட்டர், எனிதிங். இதை நல்லா வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு இப்போ 1/2 கப் நல்லா பவுட்ரு பண்ண சுகர் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அது ஒரு க்ரம்பிள் மாதிரி வரும். அந்த க்ரம்பிள்ஸாக வரும்போது ஃபுல்லாக நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா எக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஷெல் இல்லாமல் பார்த்து நல்லா க்ளீனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷெல் இருந்துச்சுன்னா கேக்கு நல்லாவே இருக்காது, ஒரு ஸ்பாய்லர் ஆயிரும். இப்போ இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிடலாம். 2 எக் வந்து போதும். இந்த ரேஷியோவுக்கு 2 எக்கு வந்து தாராளமாக போதும். ஸோ நாங்கள் பண்ணுற கேக்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஒன்று கேக் வந்து ஃப்ளஃபியாக மேலே உப்பி வராது. ஸோ நாங்கள் நிறைய ரேஷியோஸில் வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த வாட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கேக்கு. ஆனால் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கம்மியாயிரும், கேக் வந்து கேக் மாதிரியே இருக்காது. ஸோ வீட்டிலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேக் பண்ணலான்றது தான் வந்து என்னோடய கான்செப்ட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு கேக் ரெசிபியோடு உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ஸ்மூத் டெக்ஸ்சர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கர்ஸோட வெனிலா எசன்ஸ். இது வந்து நான் ஒரு 1.5 மூடி ஆட் பண்ணுறேன். 1.5 மூடி ஆட் பண்ணி நல்லா வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இது இல்லைன்னா கேக் நல்லா இருக்காது. சாக்லேட் கேக்காக இருந்தாலும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா வந்து விஸ்கில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது பார்த்திங்களா, இந்த மில்க் மேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் இது மில்க் மேட் இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட வெட் மிக்சர். ட்ரை மிக்சரை வந்து இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மைதா, கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக கொட்டிட்டோன்னா நமக்கு வந்து இது எல்லாமே கட்டியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நான் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் இல்லைனா காஃபி வித் வாட்டர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து பட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ நான் இதுக்கு யூஸ் பண்ணலை. வெறும் பட்டரை தான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு கேக் பேக் பண்ணி வெளியே கொட்டும் போது ஈஸியாக வந்துருச்சு. எந்த ஒரு இதுவும் ஸ்டிக் ஆகலை பேனில். நீங்கள் நல்லா அந்த பேட்டரை வந்து ஃபோல்டாக ஆகிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா இதுதான் கரெக்டான பேக்கிங் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஃபோல்டாக வருது பாருங்கள், உங்களுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேனில் சால்ட் போட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி உள்ளே வச்சு மூடி 40 நிமிஷம் பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணி எடுத்தால் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நான் மேலே கொஞ்சம் நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்தா அதுதான் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. கேக் பார்க்கும்போது மேலே கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.